இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சாப்டரில் நெட் இன்கம் ஆர் என்ஐ அப்ரோச் தான் பார்க்க போகிறோம். சம்மு ஆல்ரெடி இந்த சேனலில் இபிஐடி அண்ட் இபிஎஸ் அனாலிசிஸ் அப்புறமா பாயிண்ட் ஆஃப் இன்டிஃப்ரென்ஸ் அந்த சம்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது ரெட்டி புக்கில் 39th சம். Krishna Limited is expecting an annual EBIT rupees 2 lakh. The company has rupees 7 lakh in 10% debentures. The cost of equity capital or capitalization rate is 12.5%. You are required to calculate the total value of the firm. Also, ascertain the overall cost of capital. கொஷினில் வந்து இபிஐடி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ஈக்விட்டி கேபிட்டல் கேபிட்டலைசேஷன் ரேட் ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து 12.5% கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது கூடவே ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு வந்து நெட் இன்கம்மோட ஃபார்முலாஸ் தெரியுமா? ஃபஸ்ட்டு தெரியலனா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியான சம் தான், ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே. இதில் வந்து டோட்டலாக ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஓகேவா? எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஈக்குவல் டு ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. கொஷினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இபிஐடி, டிபென்ச்சர்ஸ், அதுக்கப்புறமா ஈக்விட்டி கேபிட்டல் அதோட ரேட் அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இது நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம எப்போவுமே இபிஐடி எப்படி கண்டுபிடிப்போம்? அதே தான். இபிஐடி வந்து நம்மளுக்கு கொஷினில் 2 lakh கொடுத்துருக்காங்க. 2 lakh மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோமா? இன்ட்ரெஸ்ட் வந்து 7 lakhக்கு 10% டிபென்ச்சர்ஸ். அப்போது 7 lakh இன்ட்டு 10%னா 70,000. இதை நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இபிடி கிடைக்கும். அந்த தான் நம்ம ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னு எடுத்திருக்கோம். 1,30,000. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த 1,30,000 கொஷினில் வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினா இதோ பாருங்கள், இந்த ஈக்விட்டி கேபிட்டல் ஆர் கேபிட்டலைசேஷன் ரேட் அதுதான் என்னது? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 12.5%. அந்த 12.5% போட்டால் நம்மளுக்கு 10,40,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஈக்குவல் டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 10,40,000. அது ப்ளஸ் டெப்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ கொஷினில் டெப்ட்டு கொடுத்துருக்காங்க? டிபென்ச்சர்ஸ் 7 lakh கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த 7 lakh ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 17,40,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபார்முலா ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஈக்குவல் டு இபிஐடி டிவைடட் பை வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இன்ட்டு 100. இபிஐடி கொஷினில் நம்மளுக்கு 2 lakh கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இதோ இருக்கா? செகண்ட் ஃபார்முலாவில் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 17,40,000 இன்ட்டு 100க்கு 100. இது நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா 11.49% கிடைக்கும். ரொம்பவே சிம்பிளான சம் தான் இது. இந்த 3 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சம்ஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.